ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தனுசு, மகரம், கும்பம், மீனம் இந்த 4 ராசிகளுக்கான இந்த வார காதல் ராசி பலன். ஓகே, இந்த 4 ராசிக்காரர்களோட காதல் வாழ்க்கையில் இந்த வாரம் நடக்க போகும் மாற்றங்கள் என்ன, ஏற்பட போகும் திருப்பங்கள் என்ன, யூனிவர்ஸ் கொடுக்குற கைடன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த 4 ராசிக்காரர்களோட திருமண வாழ்க்கை அப்புறம் சிங்கிள்ஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த ரீடிங்கில் பார்க்கலாம். ஓகே, தனுசு ராசி 5 of Pentacles, மகர ராசி 9 of Cups, கும்ப ராசி 6 of Wands reversed, மீன ராசி King of Pentacles. ஓகே, இப்போ இந்த 4 ராசிகளுக்குமான இந்த வார காதல் ராசி பலனை இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தனுசு ராசி 5 of Pentacles வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த வாரம் உங்களோட மனசில் வந்து ஒரு லோன்லினஸ் இல்லைன்னா ஒரு உங்கள் பார்ட்னர் வந்து உங்ககிட்டேருந்து டிஸ்டன்ஸ் ஃபீல் மெயின்டைன் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கலாம். ஓகேவா? இல்லை நீங்கள் உங்கள் பார்ட்னர்கிட்டேருந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கலாம். சில பேருக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம், எமோஷனல் டிஸ்கனெக்ட் இருக்கலாம், இல்லை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் கூட இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பை வந்து இந்த வீக் பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, உங்களோட ரிலேஷன்ஷிப் கோல் ஃபேஸில் இருந்தாலுமே இது வந்து ஒரு பெர்மனன்ட்லாம் கிடையாது. ஓகே, உங்களை வந்து யூனிவர்ஸ் உங்களோட இன்னர் ஸ்ட்ரென்த்தை வந்து வளர்க்க சொல்கிறாங்க. ஓகே, திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் பார்ட்னர் கூட ஒரு சின்ன மன அழுத்தம் வரலாம், இல்லை ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம். ஸோ ஓப்பன் டாக், மியூச்சுவல் சப்போர்ட் ரொம்ப முக்கியம் இந்த வாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவாக இருக்கணும், துணையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கார்டு மூலயமா யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜாக இருக்கும். ஓகே, சிங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் காதல் பற்றின நம்பிக்கை வந்து உங்களுக்கு ரொம்பவே கம்மியாக இருக்கும். நம்பிக்கையே இல்லாத மாதிரி, எழுந்த மாதிரி எல்லாம் தோணும். ஓகேவா? ஆனால் யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதுவும் கடந்து போகும். ஓகேவா? உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு ஹீல் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் உண்மையான அன்பு உங்களை நோக்கி தானாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதுதான் இந்த வாரம் தனுசு ராசிக்கான காதல் ராசி பலன். அடுத்து மகர ராசி 9 of Cups வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களோட காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் கார்டு. ஓகே, ஸோ நீங்கள் விரும்பினதை வந்து இந்த வாரம் நீங்கள் அடைஞ்சது மாதிரியான ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. உங்கள் பர்சன் வந்து உங்களை ரொம்பவே புரிஞ்சுப்பாங்க. இந்த வாரம் வந்து ரொம்பவே அன்பு வந்து அதிகமாக இருக்கும். ஒரு காதல், பாசம், கேரிங் இது எல்லாமே அதிகமாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் அனுபவிக்கிற பாசம் வந்து உண்மையானது. இதை வந்து நீங்கள் நன்றி உணர்வோட இந்த வாரம் நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் பார்ட்னர் கூட ஒரு இனிமையான தருணங்கள்லாம் இந்த வாரம் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. மனசு ரொம்ப அமைதியாக இருக்கும். ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து இந்த வாரம் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் எதிர்பார்த்த, நீங்கள் ரொம்பவே விரும்பின ஒரு தகவல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சில பேருக்கு வந்து ப்ரெக்னன்சி ரிலேட்டடான தகவல் வரும். சில பேர் வந்து ஒரு ஜாலி ட்ரிப் போகலாம், ஒரு ஃபேமிலி ஜாய், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வீக்கில் நீங்கள் அனுபவிப்பீங்க. ஓகே, சிங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்காக யாரோ ஒருத்தர் வந்து ஒரு ஸ்பெஷல் பர்சனை வந்து யூனிவர்ஸ் அனுப்புறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஸோ உங்கள் ட்ரீம் பர்சன் வந்து இந்த வாரத்தில் நீங்கள் பார்க்கறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஓகே, அதுதான் யூனிவர்ஸ் இந்த கார்டு மூலமா சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து கும்பராசி 6 of Wands வந்து ரிவர்ஸில் வந்திருக்கு. ஸோ இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களோட காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் சில விஷயங்கள் வந்து உங்களோட எதிர்பார்ப்புக்கு மாறாக நடக்கலாம். ஓகேவா? உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ஒன்றா இருக்கும், ஆனால் நடக்கிறது ஒன்றா இருக்கும். ஓகே, உங்கள் பர்சன் வந்து உங்களை வந்து உங்களோட முயற்சியெல்லாம் மதிக்காத மாதிரி உங்களுக்கு தோணும், இல்லை உங்களை அப்ரிஷியேட் பண்ணாத மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்கும். ஓகேவா? உங்கள் ஈகோக்கு வந்து ஒரு சின்ன சோதனை நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது வந்து இந்த ரிலேஷன்ஷிப்போட நெக்ஸ்ட் லெவல் க்ரோத்துக்கு தான் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? வேலிடேஷன் தேடாதீங்க. உண்மையான அன்புக்கு வந்து அங்கீகாரம் இல்லைன்னாலுமே அது வந்து ஒரு ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து உங்களோட திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சில சின்ன சின்ன எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறாதது வந்து உங்களுக்கு ஒரு சோர்வை கொடுக்கலாம். நீங்கள் கொஞ்சம் ஃபெடப் ஆகலாம். ஆனால் உங்களோட முயற்சி உண்மையானது அப்படின்னா அதை வந்து யூனிவர்ஸ் கண்டிப்பாக பாராட்டும். ஓகேவா? அது உங்களுக்கு கிடைச்சே தரும். நீங்கள் எதிர்பார்க்கறது நடக்கும், பட் கொஞ்சம் டிலே கூட ஆகலாம். ஸோ பொறுமையோடு இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, சிங்கிள்ஸாக இருக்கீங்க அப்படின்னா யாரோ ஒருத்தர்கிட்ட ஒரு அட்ராக்ஷன் இருந்தாலும் அந்த பர்சன் உங்களை கவனிக்காத மாதிரி உங்களுக்கு தோணும். அவங்க உங்களை பற்றி கேர் பண்ணாத மாதிரிலாம் உங்களுக்கு தோணும். ஆனால் வந்து இது ஒரு டெம்பரரி ஃபேஸ் தான். ஓகேவா? உங்களோட க்ளோ அண்ட் சார்ம் தான் அவங்கள வந்து உங்களை நோக்கி அட்ராக்ட் பண்ணும். அதை மனசில் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ யாரையும் வந்து சேஸ் பண்ணாதீங்க, வேலிடேஷனுக்காக சேஸ் பண்ணாதீங்க. உங்களோட முயற்சி உண்மைன்னா கண்டிப்பாக உங்களுக்கானது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து மீன ராசியை பார்த்தோம் அப்படின்னா King of Pentacles வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உங்கள் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும்
ஒரு மெச்சூரிட்டி, ஒரு ஸ்டெபிலிட்டி அண்ட் டீப் கமிட்மெண்ட்டை சொல்கிற ஒரு கார்டு இது. ஓகேவா? உங்கள் பர்சன் உங்களை ரொம்ப பாதுகாப்பாக வந்து இந்த வாரம் ஃபீல் பண்ண வைப்பாங்க. ரொம்ப செக்யூர்டாக உங்களை ஃபீல் பண்ண வைப்பாங்க. உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வந்து உங்களுக்கு நம்பிக்கை, அப்புறம் வந்து ஒரு நல்ல அமைதி இருக்கும். அதே மாதிரி ஃபினான்ஷியல் வைஸ் ஒரு நல்ல ஸ்டெபிலிட்டி இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த வாரம் உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி உங்கள் ரிலேஷன்ஷிப்லேயும் வந்து ஒரு லாங் டேர்ம் கமிட்மெண்ட், ஒரு ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது உங்கள் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத இந்த வாரம் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டேபிள் ஆக்குற ஒரு எனர்ஜியில் இருப்பீங்க இந்த வாரம். ஓகே. அடுத்து திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு அமைதி இருக்கும், ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். அதே மாதிரி ஃபினான்ஷியல் வைஸ் ஒரு நிம்மதி இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி உங்கள் பார்ட்னர் கூட வந்து இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். உங்கள் பார்ட்னர் கூட இன்னும் ஒரு டீப்பான ஒரு லவ் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஃபேமிலி ரிலேட்டடான பிளான்ஸ்லாம் நிறையா பண்ணுவீங்க. ஃப்யூச்சர் ரிலேட்டடான பிளான்ஸ்க்கு வாய்ப்பு இருக்குது. நியூ பிகினிங்க்கான நல்ல டைம் இது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே. சிங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு மெச்சூர்டான, ஒரு ரெஸ்பான்சிபிள் அண்ட் ஃபினான்ஷியலி ஸ்டேபிளான ஒரு பர்சனை யூனிவர்ஸ் இந்த வீக் அனுப்புறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து சீரியஸ் கமிட்மெண்ட் எனர்ஜி அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்த வாரம் உங்களோட சோல்மேட்டை நீங்கள் மீட் பண்ணலாம். அது வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் மூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ட்ரூ லவ் இந்த வாரம் உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே. ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் 5 ஆஃப் பென்டிகிள்ஸ், மன அழுத்தம் இருக்கும், ஒரு ஒரு சோதனைக்கான காலகட்டமாக இருக்கும். ஸோ நம்பிக்கை தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. மகர ராசிக்கு 9 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. நீங்கள் நினச்சது எல்லாம் நிறைவேறும், உங்கள் ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க. கும்பராசிக்கு வந்து 6 ஆஃப் வான்ஸ் வந்து ரிவர்ஸில் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கான ரெக்கக்னேஷன் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. உங்கள் செல்ஃப் ஒர்த்தை வந்து நீங்கள் இந்த வாரம் ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. அடுத்து வந்து மீன ராசிக்கு கிங் ஆஃப் பென்டிகிள்ஸ் வந்திருக்கு. ஒரு ஸ்டேபிளான ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு செக்யூர்டான ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு உண்மையான அன்பை வந்து நீங்கள் இந்த வாரத்தில் ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா? இது வந்து தனுசு, மகரம், கும்பம், மீனம் இந்த 4 ராசிகளுக்கான இந்த வார ஜென்ரலான ஒரு காதல் ராசி பலன். ஓகேவா? இது உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட உங்கள் ஜோடியாக் சைனோட ஷேர் பண்ணுங்கள். இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே. தேங்க்யூ.